Hi guys, this is Govindraj from Tirupur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper, Common Appeal Examination 2023 this year question papers. இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆஃப் இயர் எக்ஸாம் இந்த வருஷம் நடந்துருந்தீங்களா ஸோ அந்த கொஷின் பேப்பரோட ஆன்சரோடு தான் பார்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 1 மார்க் மற்ற எல்லா கேட்டரியுமே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது ரிவிஷன் பர்பஸ் ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பர்ன்றது நீங்கள் பப்ளிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல் போர்ஷன் சிலபஸ். அப்போ ஃபுல் போர்ஷன் சொல்லும் போது நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், அதுக்கப்புறம் ஃபைனலாக பப்ளிக். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் வீடியோவில் மோர் தென் 7 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் நம்ம ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஸோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட், திண்டுக்கல், அது மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலந்து தான் அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் 14 1 மார்க் பாருங்கள். ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. பிரிங்க் அப்படின்னா எஞ்ச், டைலேட்டட் எட்ஜி, டைலேட்டட் அப்படின்னா வைடன், இது லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்டது. ட்ரம்பிள்டா ஷிவர், ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சாங்க்னா ஃப்ளோட்டட், டிஸ்ஒபே ஒபேட், டெஸ்ட்ராய்டு கிரியேட்டட், எரட்டம்னா எரட்டா, யூம்னா எம்னா, லீகல் இல்லீகல், ஐஎன்எஸ்வி இந்தியன் நேவல் ஷிப் வெசல். அதுக்கு மெனி ஸ்டூடெண்ட் ட்ராப் அவுட் கம்பேர் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிரேசல் வர்பில் நெக்ஸ்ட் கம்பேர்ஸ் காம்பவுண்ட் வேர்டு டூத் ஏக், தட் மீன் ஹெட் ஏக். ஹெட் பெயின் நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஹெட் ஏக், ஸ்டொமக் பெயின், ஸ்டொமக் ஏக்னா ஸ்டொமக் பெயின் சொல்ல மாதிரி டூத் ஏக், ஹெட் ஏக் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஈவன் நாட் அட் த ரைட் பீஸ் ஆஃப்னு கம்பேர் எக்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஷி வாஸ் குக்கிங், ஏன்னா வென் ஆர் ஒயில் வந்துச்சுனாவே வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி தான். நெக்ஸ்ட் கம்பேரிசன் த வெதர்மேன் வீ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் ரெயின் திஸ் வீக். ஆப்ஷன் சி அக்கார்டிங் டு அவருடைய கருத்துப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி கம்பேர். நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணும்போது பப்ளிக் கொஸ்டினில் கேட்டது தான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. பிடிஏ ப்ரீவியஸ் இயர் பண்ண நான் பல டைம் சொல்லியிருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்டும் முதல்ல பிடிஏ கொஸ்டின் தரவா படிங்க. பைம் கொஸ்டின் ஆன்சர், கிராமர் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். டிடி ரைட் எ லெட்டர்னா வாஸ் எ லெட்டர் ரிட்டன் பை, ஏன்னா நம்ம டூ ஃபார்ம் இருப்பது ஒன்லி கண்டுபிடிக்கிறது மட்டும் தான். டைரக்ட் இன்டைரக்டும், பஞ்சுவேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே பார்த்துக்கேன். நெக்ஸ்ட்டு ரோடு மேப், பேராகிராஃப் பொறுத்து லெசன் பேராகிராஃபாக இருந்தாலும் போயம் பேராகிராஃப் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு 4 யூனிட் படிச்சிங்கன்னா போதும். ஸோ 4 யூனிட் கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்ன பேராகிராஃப் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு சீகிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பவர்டு உமன் இருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சசாங்காசனம். அப்போ 4 பேராகிராஃப் 3 பேராகிராஃப் நம்ம தெரிஞ்சதாக இருக்குது. போயம்லேயும் சொல்லியிருக்கோம். ஸோ லைஃப், அதுக்கப்புறம் கண்டிப்பாக 35th கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக எழுதிடுவீங்க. நெக்ஸ்ட்டு 37 பாருங்கள், ரீஅரேஞ்சும் மார்க் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் 4th லெசனில் புக் பேக்கில் இருக்கிறதா கேட்டிருக்காங்க. 37 38 ஏதாவது ஒன்று பண்ணணும். இதில் இந்த 4 கேட்டகரியில் அட்வர்டைஸ்மெண்ட், நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங், அதுக்கப்புறம் நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங், அதே மாதிரி பார்த்தா ஸ்பாட் த எரரும் இதில் நம்ம ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். ரெஃபர் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மெமரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் த மிஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் டீட்டெயில் பேராகிராஃபில் டெம்பஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ரெண்டுமே ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பப்ளிக்கில் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஒரு பேராகிராஃப், செகண்ட் பார்ட்லேருந்து ஒரு பேராகிராஃப். 47 எய்தராச்சு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், போயம் காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டோட ஆன்சர் பார்க்க போகிறோம். ட்ராம்பிங் அப்படின்னா வாக்கிங் ஹெவிலி, ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னா டெசண்டன்ட், ட்ரெட் அப்படின்னா ஃபியர் பயம், ஃப்ரைல்னா வீக் சொல்லுவோம், ஆன்டனிம் ஸ்ட்ராங், ட்ராட்டட் அப்படின்னா வாக் ஆர் ஜாக் சொல்லுவோம், ஆன்டனிம் ஸ்டாப் நிற்கிறது, கான்சனன்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட்டு, பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், பீசஸ் நம்ம கண்டிப்பாக போகிறப்ப ஃபர்னிச்சர் அப்படின்னா ஃபர்னிச்சர் தான். லிங்குவல் மல்டி லிங்குவல்னு சொல்லுவோம், பைலிங்குவல் மல்டி லிங்குவல் சொல்லுவோம். விஆர் வர்ச்சுவல் ரியாலிட்டி, டுக் ஆஃப் த பிளேன், டுக் ஆஃப் அப்புறம் ஐப்ரோ. நெக்ஸ்ட் ஐ கான்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் ஓவிங் டு, அந்த காரணத்தினால். அதுக்கப்புறம் நிரலினா டேஸ் ஆல் த சாக்லேட்ஸ் பிஃபோர், இந்த பிஃபோர்னு வந்துச்சுனாவே ஃபஸ்ட் பார்ட்டில் டென்ஸ் ஆட் ப்ளஸ் பிபி கம்பேர் ஆட் ஏட்டன். ஐ லைக் டீ, ஐ ப்ரிப்பேர் காஃபி. அப்போ நம்ம என்ன பண்ணோம், தோ ஐ லைக் டீ, ஐ ப்ரிப்பேர், நான் எனக்கு டீ பிடிக்கும் இருந்தாலும், அப்போ ஆப்ஷன் பி கம்பேர் தோ, இருந்தபோது எனக்கு டீ பிடிக்கும் இருந்தபோது, ஆனால் காஃபி ப்ரிப்பேர். 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் போட்டிருக்க 2 மார்க் மட்டும் படிங்க, டெஃபினட்டாக ஆன்சர் பண்ண பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர். கிராமரும் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ கிராமரிலும் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பார்த்துங்க. 5 கேட்டகரின்னு சொல்லும் போது ஆக்டிவ் வைஸ், பேசிவ் வைஸ், பஞ்சுவேஷன், அதுக்கு ரீஅரேஞ்ச் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் தான், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது ரோடு மேப், லெசன் பேராகிராஃப், இதில் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். டெக்னாலஜி, அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த நைட் த கோஸ்ட் கார்டின், கண்டிப்பாக டெக்னாலஜி
பேசேஜ் பேராகிராஃப் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான. ஸோ அதனால் அது ரெண்டு நல்லா படிச்சினா போதும். போயமில் வந்து ஐ ஆம் எவ்ரி உமனும் நான் பல டைம் சொல்லியிருக்கேன். 3rd யூனிட் எம்பவர்டு உமன், ஐ ஆம் எவ்ரி உமன், முலன், இந்த 3 பேராகிராஃப் நல்லா படிங்க. டெஃபினட்டாக எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ரைமிங் ஆர் ரைம்ஸ்க்கும் கான்செப்ட் கொடுத்தா ரீஅரேஞ்சிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட் இந்த 4 கேட்டகரியில் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஆஸ் இட் இஸ் கம்பேரிசன் பண்ண மாதிரி இதில் என்ன கேட்டுங்க பாருங்கள். நோட்டீஸ், லெட்டர் ரைட்டிங், பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங் கேட்டால் எரர் ஸ்பாட்டும் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரெஃபர் பண்ணுங்கள். எரர் ஸ்பாட் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். சாய்ஸ் விட்டுக்குங்க. ஆப்ஷன் இருக்குது. இதில் நாடிடெயில் பேராகிராஃப் வந்து ஆஸ் பர் பப்ளிக் மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட்லேருந்து முழுவதும், செகண்ட் பார்ட்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அங்கிள் பிளே தருவின் டிலாமா அதுலேருந்து கேட்டிருக்காங்க. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் சிம்பிளான பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் தான். பேசேஜ் இருப்பாங்க ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். அஃப்ளூயன்ட் அப்படின்னா வெல்த்தி, கிராங்கினா ஸ்ட்ரீஞ்ச், ஃப்ரைல்னா வீக், கிரம்பிள்ட் அப்படின்னா ப்ரோக்கன், இப்போ அன்ப்ரோக்கன், பிளைன்டிவ்லினா சேட்லி சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் ஜாய்ஃபுல்லி, ட்ரெட்ஃபுல் அப்படின்னா வந்து ஃபியர்ஃபுல் சொல்ல சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்து ப்ளசன்ட், லோவ்ஸ் கம்பேர் பண்ணி எக்ஸலண்ட்லி, எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். நெக்ஸ்ட் கம்பேர் சுவிட்ச் ஆன் த லைட் வென் யூ என்டர் த ஹவுஸ். நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணி கோல் போஸ்ட்னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பீட்டர் சாதா ஹோட்டல், saw the hole and closed it with it. Next Prospero ரைசர் ஸ்டாம் கம்பேர் பண்ணுறோம். லாஸ்ட் வந்து தோ ஹீஸ் நடி இது புக் பேக்கில் இருக்கிற வந்து கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க் 5 கொஸ்டின் ஆன்சர். அப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் கேட்டகரி இதில் அப்படியே ரெஃபர் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான் கொடுத்துருங்க. கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான். ரோடு மேப்பு சிம்பிளாக தான் இருக்கும். இதில் லெசன் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா சீகல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்பவர்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெக்னாலஜி. ஸோ நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு 4 படித்தாலும் டெக்னாலஜி நல்லா படித்து வச்சுக்கோங்க. செகண்ட் போயம் பேராகிராஃபில் கிரம்பிள் ஃபேமிலி ஹவுஸ். அதுக்கப்புறம் 35th வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் இதில் வந்து ரைம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 36 ஆண்டன் கிரிக்கெட்டு. ஸோ இந்த 4 லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அந்த பேராகிராஃப் கூட நம்ம ரைட் பண்ண தப்பு கிடையாது. 37 38 எய்தர் ஆர் சாய்ஸ் தான். இந்த 4 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, லெட்டர் ரைட்டிங், அதுக்கப்புறம் நோட்டீஸ், நோட் மேக்கிங், பிக்சர் ரைட்டிங், ஸ்பாட் எரர் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே பார்த்துக்குங்க. மெமரி போயம் வந்து பார்த்தீங்கன்னா தே டூ அவேர் ஆஃப் தட் கம்பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த இதுலேயும் வந்து ஃபைல் வந்து இன்பிட்வீன் வந்து கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் டீடைல் பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட்டும், அதுக்கப்புறம் வந்து அங்கிள் பிலிப், தட் மீன்ஸ் வந்து டிலாமாலேருந்து கேட்டிருக்காங்க. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் 1 more டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். டிஜெக்ஷன் அப்படின்னா சரோ, ப்ரீனிங் அப்படின்றது கிளீனிங், ஸ்ட்ரீக்ஸ் ரேஸ், ப்ளசன்ட், க்ளூமி, ஓவர் ராப்னா கோல்டு, அப்செட், டென்சிட்டி எல்லாமே ஓவர் ராப்ஸ் நான் நினைச்சேன். அட்டென்டிவ் வந்து இன்அட்டென்டிவ் கம்பேர். ஆர்மிஸ் ஒய் வந்து ஐஏஎஸ், சஃபிக்ஸ் வந்து இம்ப்ரிசன்மெண்ட், ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ரேஸில் சொல்லும்போது த ஏர் ஹோஸ்டர் இன்ஸ்ட்ரக்டர் புக் பேக்கில் டேக் ஆஃப். நெக்ஸ்ட்டு ப்ளூ கிராஸ் கம்பேர் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஷவுட்டட் த பிரின்சிபல், த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ரைட்டிங் நவுண்டு பர்சன் கண்டினியூஸ். அப்போ நெக்ஸ்ட் டேசியா கார் யோன்ஸ் எ ஜிப், இன் அடிஷன் டூ அடிஷனலாக கார் இருக்குது, ஒரு ஜீப்பு வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. கிராமர் பாருங்கள், புக் பேக்கில் இல்லாத ஓனாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெஃபர் பண்ணிக்கலாம். சிம்பிள் சென்டென்ஸும் ஒரு டிஃப்ரெண்ட் 26th நல்லா கவனிங்க. அருண் ஹேட் கம்ப்ளீட்டட் த இஸ் ஒர்க், ஈ வெண்ட் அவுட் பண்ணு. அப்போ ஆஃப்டர் ப்ளஸ் வெர் ப்ளஸ் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதில் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அருண் வெண்ட் அவுட் ஃபார் யுவர் வாக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணும். இதில் லெசன் பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்னாலஜி கண்டிப்பாக எழுதக்கூடியது, எம்பவர்மெண்ட். ஸோ கன்ஃபார்மாக எழுதலாம். அதுக்கப்புறம் பேசேஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போயம் பேர் ஆண்டன் கிரிக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்ம் ஸ்ட்ரீட் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரைமிங் ரைம் ஸ்கீம், ரீஅரேஞ்சுக்கு முன்னால் ரெண்டுமே சிம்பிளாக தான். இந்த 4 கேட்டகரியில் அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர், நோட் அதே கேட்டகரி ரிப்பீட்டாக இருக்குது. ஸ்பாட் எரரும் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெமரி போயம் வந்து லைஃப்பில் தான் கேட்டிருக்காங்க. நான் டீடைல் பேராகிராஃப் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. டெம்பஸ்ட்டும் லிட்டில் ஹீரோவும் தான். ஆக்சுவலாக செகண்ட் பார்ட்டில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சா லிட்டில் ஹீரோ பாலேருந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1 more டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். கிராஃபில் ஃபைட், கேக்கல், ஷார்ட் நாய், அட்டிக், ஸ்பேஸ் இந்த ஒரு கான்சனன்ஸ் வந்து டிஸ்அக்ரிமெண்ட், கெய்ஸ், பிளிங்க், கெய்ஸ்னா ஸ்டார்ஸ், நானிம் சென்டென்ஸ், பிளிங்க், ஆக்டிவ், இன்ஆக்டிவ், சைல்டோட ப்ளூரல், சில்ட்ரன், ஃபேஷனபிள், எம்ஆர்ஐ, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங், டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், டீப் வாட்டர், க்ரீன் ஹவுஸ். நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஹி வாஸ் நியர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் செலக்டட், இ டேஷ் டு த அமெரிக்கன் அகாடமி ஆர்ட்ஸ்ன்னு இது வந்து பிடிஎல் இருக்குது. அப்போ வாஸ் செலக்டட். வென் ஐ லுக்ட் அப், இது எல்லா கொஸ்டினுமே பாதிமாக பிடிஏ கொஸ்டின் தான். 2 மார்க் எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக தான் கேட்டிருக்கேன். பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் மட்டும். கிராமரும் இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கு. கிராமர் ரொம்ப சிம்பிளாக தான். அதுவும் வந்து ரிலேட்டிவ் ப்ரோன் எப்பவுமே நம்ம டைரக்ட் இன்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இதில் ரிலேட்டிவ் ப்ரோனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் டீடைல் பேராகிராஃப் லெசன் பேராகிராஃப் கம்பேரிசன் பண்ணும்போது ஆஸ் இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டிக் கண்டிப்பாக சிம்பிளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
பேண்ட் கிரிக்கெட் வந்து நல்லா படிங்க, அந்த பேராகிராஃப் வந்துகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் 37, 38 ஏதாவது ஒன்று நடணும். இந்த 4 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அதில் நோட்டீஸ் ரைட்டிங் தான் கேட்டிருக்காங்க, பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங், ஸ்பாட் தேர்வும் சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மெமரி போயம் வந்து பார்த்தீங்கன்னா நோ மென் ஆர் ஃபாரினில் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது நான் டீட்டெயில் பேராகிராஃபில் ஏஜ்டு மதரும் அதே மாதிரி வந்து ஜிக்ஸாக் ரெண்டும் கேட்டிருக்கிறாங்க. அதில் கம்பேரிசன் பண்ணும்போது அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் சிம்பிளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர் கம்பேரிசன் பண்ணும்போது ஜெலஸ், என்வியஸ், பசில், ரஷ், இன்ஜினியர்ஸ்னா கிளவர், பீஸ்போக்குன்றது வந்து பார்த்தா பிரத்யேகமான இதில் வேறு எதுவும் மேட்சபிளாக இல்லை ஆன்டினிம்ஸ், ஆனால் மாஸ் ப்ரொடியூசர்னு என்ன இதுக்கு வந்து மேட்சபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துரும். ஏன்னா பீஸ்போக் அப்படின்ற போது அது வந்து ரொம்ப பிரத்யேகமான அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் சொல்கிறோம். கரேஜ், கவர்டைஸ் சொல்லுவோம். ஆக்சிலரின்னு அடிஷ்னல் சினானிம்ஸ் அப்போ ஆன்டினிம்ஸ் வந்து மெயின் கம்பேர் பண்ணணும். டயக்னஸ் ஐஎஸ் வந்து அவேர்னஸ், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அது எக்ஸாம். நெக்ஸ்ட் த கான்ஃபிடென்ஸ் த கான்ஃபரன்ஸ் வாஸ் கான்ஃபரன்ஸ் அது கான்ஃபிடென்ஸ் இருக்குது. புட் அப்னா கேன்சல் அர்த்தம். செல்ஃப் ரெஸ்பெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஏ தண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ எனக்காக அப்படின்னு சொல்லுவோம். வி டேஸ் வென் ஆர் வேலும் அப்போ வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்போ வேர் குக்கிங் கொண்டுறோம் வீன்றன. டேஸ் யூ ஒர்க் ஆர் யூ வில் செக்யூர் இஃப் யூ அதே கொஸ்டின் டேஸ் யூ ஒர்க் ஆர் யூ ஒன்ஸ்க்குன்னா அன்லெஸ் கம்பேரிசன் பண்ணணும். இதுக்கு இஃப் தான் கம்பேர் பண்ணணும், நாட் இல்லாதனால இது வந்து இஃப் கம்பேர் பண்ணுறோம். லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. கிராமரும் சிம்பிளாக தான். ப்ளீஸ்னா ரெக்வஸ்ட்டை கம்பேரிசன் பேசேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம டெஸ்பிடி சொல்லி ராக இது புக் பேக்கில் இருக்குது. தோ ராகோ வாசூல் ஏன்னா காம்ப்ளெக்ஸ் தோ ஆல்தோ ஈவன் எழுதும். அப்போ தோ ராகோ வாசூல் ஈ வாக்டு பாஸ் கம்பேர் பண்ணணும். ரோடு மேப் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா சீகல், அதுக்கப்புறம் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் நம்ம சிம்பிளாக எழுதணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹேமல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது கிரம்பிள் ஃபேமிலியும் நோமன் ஆர் ஃபாரினும் பேசேஜ் காம்பரியும் சிம்பிளாக தான் கொடுத்துரும். ரீஅரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மிஷன் தான் இதில். நெக்ஸ்ட்டு வந்து 37 வந்து ஜிக்ஸாக்டில் 37, 38 ரெண்டு எழுத ஏதாவது ஒன்று எழுதா நீங்கள் போதும். நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங். இதில் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், 2 லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி வராது, ஏதாவது ஒரு லெட்டர் ரைட்டிங் கொடுத்துட்டு அதே மாதிரி நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், மெசேஜ் ரைட்டிங் தான் வரும். 42 பிக்சர் ரைட்டிங், 43 வந்து பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங், 44 ஸ்மார்ட் தர் சிம்பிள் தான். ஜான் ஈஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் கம்பேர் பண்ணும். திஸ் இஸ் த செகண்ட் ஃப்ளோர், ஈச் ஆஃப் த சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணும். த டாக் ஃபெல் இன் டு த ரிவர், ஈஸ் த புக், டூ யூ வாண்ட் டு பைன் கம்பேர் பண்ணும். வி ஆர் டேக்கன் ஃப்ரம் த ஓவர் பட் தட் மீன்ஸ் சீக்ரெட் ஆஃப் மிஷனுக்கு தான். நான் டீட்டெயில் பேராகிராஃபில் டெம்பஸ்ட்டும் லிட்டில் எரர் ரெண்டுமே சிம்பிள் தான். பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் சிம்பிளாக கொடுத்துருவோம். ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரில் மோர் தென் 60 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். நீங்கள் ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்னு சொல்லும் போது நீங்கள் அவ்வளோ சம்பளமாக விட்டுற வேண்டாம். ஏன்னா ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நமக்கு பப்ளிக் யூஸ் ஆகும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா ஒரு எக்ஸாம் முடிஞ்சால் அந்த கொஸ்டின் பேப்பர் தூக்கி போட்டுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஃபைனலாக நம்ம பப்ளிக் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் மிட் டேர்ம்லேருந்து இப்போ ஒவ்வொரு எக்ஸாம் ஃபஸ்ட் மிட் டேர்ம், கோட்டேலி, செகண்ட் மிட் டேர்ம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆஃப் இயர்லி, ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், இந்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க. நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் STSல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பர்பஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த 6 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் நமக்கு கிடைச்சது. ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சரோட மார்க் பண்ணியிருக்கோம். இந்த கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், எல்லாருமே எல்லா லெசனுக்கும் பேராகிராஃப் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. எல்லா லெசனுக்கும் பேராகிராஃப் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எழுத போகிறதே 2 பேராகிராஃப் தான். அப்போ ஃபஸ்ட் 4 யூனிட் படிச்சிங்களா போதும். அதே மாதிரி நிறைய பேர் 7th யூனிட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் 7th யூனிட் படிக்கிறதுனா படித்தோம். ஷெர்லாக் ஹோம்ஸும் அதே மாதிரி நான் டீட்டெயிலில் வந்து டிலாமாவும் போயமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எம்ஸ்டி இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் STSல 7 யூனிட்டுக்குமே பேராகிராஃப் போட்டு ரொம்ப சிம்பிளாக. அது நிறைய பேர் கேட்குறீங்க இது எழுதுனா ஃபுல் மார்க் கிடையாது. கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பேஜஸ் தான் பேஜ் எழுதுனா நமக்கு ஃபுல் மார்க். பேஜஸ்லாம் கவுண்டே கிடையாது. ஸோ கான்செப்ட் ஒரு நான் டீட்டெயில் பேராகிராஃப்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் கேரக்டர் எழுதுங்க. 7 யூனிட்டுக்குமே கேரக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபைனலாக நீங்கள் மாரல் எழுதிங்கன்னா டெஃபினட்டாக ஃபுல் மார்க் எடுக்கலாம். சைட் எடிட்டிங் முடிஞ்சதுன்னா போட்டு எழுதுங்க. கான்செப்ட் மிஸ்டேக்ஸ் இல்லாத ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஜஸ் எழுதுவாங்க. ஸோ ஆனால் மிஸ்டேக்ஸ் நிறைய வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 1000 டைம்ஸ் படிக்கிறதோட ஒரு டைம் எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாத வரும். இது எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வரக்கூடிய காலம் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR சக்ஸஸ் STC. தேங்க்யூ ஆல். எல்லாருக்குமே ஆஃப் இயர்லி லீவ் விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த டயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா நான் எங்களோட அட்வைஸ்னு எடுத்திங்கன்னா சார் நம்ம இப்போ நாங்கள் ஃப்ரீயாக இருக்கலாமே. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும். எந்த சப்ஜெக்ட் ஒன்று படிக்காது இருக்கீங்களோ அதை படித்து எழுதி பாருங்கள். இப்போ ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது நிறைய கொஸ்டின் அதில் வந்து படிக்காது இருப்போம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், என்ஜாய்மெண்ட்டாக இருங்க. அதே சமயத்தில் டெய்லி 1 or 2 hours ஆகுது ஸ்டடீஸில் இம்பார்ட்டன். ஸோ 5 சப்ஜெக்ட்டுமே தனியாக ஒரு பேப்பர் போட்டு எந்தெந்த சப்ஜெக்ட் என்னென்ன படிக்காது
இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் தரவு பண்ண வேண்டிய பிடிஏ கொஸ்டின் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். பிடிஏ கொஸ்டின் இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க 6 பிடிஏ கொஸ்டின் அப்டேட்டாக விட்டுருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் 5 சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற வீடியோ யாரோ ஒருத்தர் யூஸ்ஃபுல்லாக கான்செப்டாக இந்நாள் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதனால் இந்த ஆஃப் இயர்லி லீவை வந்து கண்டிப்பாக நல்லா பயன்படுத்திக்கங்க. எந்த சப்ஜெக்டில் ஒன்று படிக்காத இருக்கீங்களோ அதை படித்து எழுதி பாருங்கள். பர்டிகுலராக ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னும் என்னென்ன படிக்காதுன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த லீவை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. வேறு ஏதாவது கொஸ்டின் கிடச்சினா டெஃபினட்டாக நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி டு ஆல். தேங்க்யூ ஆல்.